ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான பூண்டு மிளகு குழம்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக, ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே இருங்க, சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு சூப்பரான ஒரு குழம்பு. இது நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை செய்யுங்க. நம்ம செய்கிற சமையல் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லணும், நம்மளை பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு டிப்ஸ் தான் இருக்குது. அது என்ன அப்படின்னா, கொஞ்சம் அன்போடு சமைங்க, சமையலை லவ் பண்ணி செய்யுங்க, எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. இந்த குழம்பு எப்படி செய்யுது அப்படின்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஈஸியான குழம்பு, ஈஸியான ரெசிபிலாம் நிறையா பார்க்கலாம். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். பூண்டு மிளகு குழம்பு செய்யறதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் தனியாக எடுத்துருக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன், இதுவுமே டேபிள் ஸ்பூன் தான், இதுவும் டேபிள் ஸ்பூன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அரிசி. இது சாப்பாட்டு அரிசி தான், நம்ம நார்மலாக சாப்பாடு செய்கிறோம்னா அந்த அரிசி தான். நீங்கள் வேணால் பச்சை அரிசியும் போட்டுக்கலாம். நான் புழுங்கலரிசி தான் போட்டிருக்கிறேன். ஒரு 4 காஷ்மீரி மிளகாய். இப்போ என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம ஒரு வடசட்டியில் எல்லாத்தையும் நம்ம வறுக்கணும். எண்ணெயில் ஊற்றாமல் நல்லா சிகப்பாக வறுக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டேன். இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இந்த அளவுக்கு அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா சிகப்பாக இருக்கணும். இந்த மாதிரி சிகப்பாக இருந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அடுத்தது நம்ம வெங்காயம் தக்காளியும் வதக்கணும். இப்போ பாருங்கள், நான் இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன். இப்போ அதே கடாயிலேயே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வதங்கிறதுக்கு மட்டும். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஊற்றிட்டு நான் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 3 தக்காளி, கொஞ்சமாக புளி. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வதக்கணும். ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். இப்படி சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் போடுங்க. தக்காளி, வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் புளியும் போட்டுக்கலாம். புளி ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி தான் வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அந்த எண்ணெயிலே அந்த புளியை போட்டுக்கலாம். புளி நாரெலாம் எடுத்துகிட்டு போடுங்க. போட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கும்போது நல்லாயிருக்கும். இது சளி, இருமல், நெஞ்சில் சளியெல்லாம் கட்டியிருந்தால் அதெல்லாம் கரைஞ்சி போயிடும். இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு நல்லா வெளியில் வச்சே நம்ம சாப்பிடலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா போட்டு ஒரு 10 செகண்ட் வதக்கிட்டு அடுத்தடுத்து போடுங்க. இது நல்லா ஆற வச்சு மிக்சியில் இருக்கிறதையும் இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து அரைச்சிட்டு வரணும். இதோட தக்காளியும் போட்டுக்கலாம். நல்லா இருமல் சளி இருக்குமோ இந்த மாதிரி ஒரு பூண்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்யவே ரொம்ப ஈஸி தான். நம்ம இந்த பூண்டு வதக்கிறதுக்கும் பூண்டு உரிக்கவும் வெங்காயம் உரிக்கவும் டைம் ஆகுது. ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இதை செஞ்சிடலாம். இது கொஞ்சம் வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு போடுறேன். சீக்கிரமாக வதங்குன்ட்டு கொஞ்சமாக வதங்கிறதுக்கு மட்டும் போடுறேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். இப்போ பாருங்கள், தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. தோலெல்லாம் நல்லா வந்துச்சு பாருங்கள் தக்காளியிலேருந்து. இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இந்த மிக்சியில் இருக்கிறதையும் ஃபஸ்ட்டு பொடி பண்ணிக்கோங்க. பொடியானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இது நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிடுறோம். நல்லா ஆற வச்சுட்டு தான் அரைக்கணும். அப்படியே மிக்சியில் போட்டுறாதீங்க, மேலையெல்லாம் தெரிச்சிடும். இந்த அளவுக்கு தோல் சுருங்கி வர வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பொடி பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வச்சுருக்குறோம்ல, வதக்கி வச்சுக்கிறோம்ல, அதையும் போட்டு நம்ம அரைக்கணும். இப்போ அதையும் போட்டு இதில் நான் அரைச்சிட்றேன். இப்போ மிக்சியில் நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் போட்டு இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. இல்லை எண்ணெய் உங்களுக்கு நிறைய வேண்டாம்னா நீங்கள் கொஞ்சமாக கூட ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 50 கிராம் 50 மில்லி ஊற்றிருக்கிறேன். இப்போ இதில் நான் தாளிக்கிறதுக்கு ஒரு 200 கிராம் பூண்டு உரித்து வச்சுக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி, ஒரு 2 காஞ்ச மிளகாய், ஒரு 150 சின்ன வெங்காயம் முழுசாக தான் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு நம்ம தாளிக்கணும். எண்ணெய் காஞ்சோடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க, 1 ஸ்பூனு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயமும் சீரகமும் போட்டுக்கலாம்.
சும்மா நம்ம அரைக்கும் போதே கடுகு வெந்தயம்லாம் போட்டுருக்கிறோம், சீரகமெல்லாம். இப்போ தாளிக்கிறதுக்கு வாசனைக்காக கொஞ்சம் சீரகம். அடுத்தது பூண்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாசனை. இதுக்கடி 2 கருவேப்பிலை, 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, பூண்டு இதெல்லாம் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த குழம்பு வந்து மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நமக்கு வந்து சளி பிடிச்சிருக்கும்போது இந்த மிளகு குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது சளிக்கு நல்லா இதமாக இருக்கும். இந்த பூண்டு 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளியும் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இது சாப்பிடும்போது நல்லா இருக்கும் சாப்பிடுறது. காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அரைக்கும் போது நம்ம மிளகெல்லாம் போட்டிருக்கிறோம், அந்த காஷ்மீரி மிளகா போட்டிருக்கிறோம். இப்போ வந்து இந்த காரமான மிளகா தான் நான் வந்து உடைக்காமல் அப்படியே போட்டிருக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம வெங்காயமும் தக்காளியும் போட்டுக்கலாம். அடுத்தது இப்படியெல்லாம் ஒன்றா போட்டுக்கோங்க, ஒரே ஒரு தக்காளி தான். இது மட்டும் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு. இது வேலைன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு வெங்காயமும் உரிக்கிற வேலை மட்டும்தான். நம்ம வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு வதக்கி வச்சிட்டிங்கனாக்கா அது ஆறிடும். அதுக்குள்ளே நம்ம பூண்டு வெங்காயம்லாம் நம்ம உரிச்சி வச்சுக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். வதங்கினதுக்கப்புறம் அந்த அரைச்சி எடுத்து இதில் ஊற்ற வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், பூண்டு வெங்காயம்லாம் வந்து இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும், கெட்டு போகாமே இருக்கும். இப்போ நம்ம வந்து மிக்சியில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இதை எடுத்து நம்ம இதில் ஊற்றிடலாம். மிக்சியாக இருக்கும். இப்போ அரைச்சதெல்லாம் நான் இதில் போட்டேன். ஒரு கையில் ஃபோன் இருந்தனால என்னால் காமிக்க முடியல. இதை போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு நம்ம மிக்சி கழுவி தண்ணி ஊற்றிடுங்க. நம்ம வந்து இந்த உளுந்து, அரிசி, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டிருக்கனால குழம்பு வந்து நல்லா கெட்டியாக வரும். கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அவ்வளோ கெட்டியாக வேணுமோ வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து மிக்சி கழுவி இந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வதங்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்குறோம், பார்த்து கவனித்து போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனு கொஞ்சம், அவ்வளோதான் போட்டு இது நல்லா கிளறி விட்டுட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சுட்டு நல்லா கொதிக்கும் போது அடுப்பு சிம்மில் வச்சிட்டிங்கனாக்கா நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அவ்வளோ நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா கொதிக்கும் போது அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. அப்போ நம்ம நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சு இந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துடும். இந்த குழம்பு மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பரான குழம்பு இது. இப்போ பாருங்கள், சூப்பராக எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பாருங்கள் கரண்டிலேயும் நல்லா ஒட்டி இருக்குது. மேலே சுற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்குவோம். நான் வந்து ஒரு 10 நிமிஷமாக கொதிக்க வச்சுட்டு அப்பப்போ இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கிறேன். அப்போ நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு பூண்டு குழம்பு ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு பூண்டு மிளகு குழம்பு ரெடி பண்ணிட்டோம். இது சளி, காய்ச்சல், தலைவலி இப்போ எல்லாத்துக்குமே இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இதேமாரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.